இந்த உலகம் தோன்றுவதற்கு முன் ஒரு கேள்வி இருந்தது. முதலில் தோன்றியது யார்? பிரம்மாவா அல்லது நாராயணனா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்பாலிருந்த அந்த சக்தி யார் என்பதே யாருக்கும் தெரியாத ஒரு மர்மம். எல்லைகளுக்கு உட்படாத அபரிமிதமான சக்தி. எல்லாம் கொண்டவராயிருந்தும் எதிலும் பற்றில்லாதவர். அமைதியாக யோக நிலையில் உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தவர். அவர் யார்? இந்த கதை ஒரு சாதாரண புராணமல்ல. இது அகந்தையை உடைத்த ஒரு திருவிளையாடல். நான் தான் முதலில் என்று வாதிட்ட தேவர்களுக்கே பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு மகா உண்மை. பிரளயம் முடிந்தபின் உலகமே நீரில் மூழ்கியிருந்த அந்த நேரத்தில் நான் தான் சிருஷ்டியின் கர்த்தா என்று பிரம்மதேவர் கூறினார். நீர் என் நாபி கமலத்தில் தோன்றியவர் என்று நாராயணன் பதிலளித்தார். இருவரின் வாதமும் உச்சத்தை அடைந்த அந்த நொடியில் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் அக்னி ஸ்வரூபமாக, ஜோதிலிங்கமாக ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளிக்கு ஆரம்பமுமில்லை, முடிவுமில்லை. அதைக் கண்டதும் இருவரும் தம்மை விட மேலான சக்தி ஒன்று இருப்பதை உணர்ந்தனர். அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. யார் முதலில் என் அடியையோ என் முடியையோ காண்கிறார்களோ அவரே முதலில் தோன்றியவர். அந்த நொடியில் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக மாறினார். வானத்தை நோக்கி மேலே 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 சிவபெருமானின் முடியைத் தேடி பயணம் தொடங்கினார். மற்றொரு புறம் நாராயணன் வெண்பன்றியாக மாறினார். பூமியை பிளந்தபடி அடியைத் தேடி மண்ணின் ஆழத்திற்குள் இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக. யுகங்கள் கடந்தன. ஆனால் அந்த ஜோதிலிங்கத்தின் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. வானத்தின் எல்லைகளை கடந்தாலும் பிரம்மதேவரால் முடியை காண முடியவில்லை. அவரது சக்தி சோர்ந்தது. அகந்தை மெதுவாக குலைந்தது. அந்த வேளையில் வானிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்தது. அதைக் கண்டதும், இதை சாட்சியாக வைத்து நான் முடியை கண்டதாக சொல்லிவிடலாமே என்று ஒரு தவறான எண்ணம் பிரம்மதேவரின் மனதில் தோன்றியது. மற்றொரு புறம் பூமியின் ஆழத்தில் நாராயணன் எத்தனை யுகங்கள் பயணம் செய்தாலும் அடியை காண முடியவில்லை. அந்த இடத்தில் ஒரு உண்மை அவருக்கு புரிந்தது. இந்த ஜோதி என் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது. நான் முதலில் தோன்றியவன் அல்ல. அகந்தையை விட்டு உண்மையை ஏற்றுக்கொண்டார் நாராயணன். இருவரும் மீண்டும் ஜோதிலிங்கத்தின் முன் திரும்பி வந்தனர். பிரம்மதேவர் தாழம்பூவை சாட்சியாக காட்டி நான் உங்கள் முடியைக் கண்டேன் என்று கூறினார். அந்த நொடியிலேயே ஜோதிலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். அமைதியான ஆனால் அதிர வைக்கும் குரலில், பிரம்மா, நீ உண்மையை மறைத்தாய். அகந்தையின் காரணமாக பொய் கூறினாய். பின்னர் நாராயணனை நோக்கி, நீ உண்மையை ஏற்றுக்கொண்டாய், அகந்தையை விட்டாய். அந்த வேளையில் சிவபெருமான் தீர்ப்பளித்தார். பிரம்மா, இனி உனக்கு பூஜை கிடையாது. நாராயணா, நீ என்றும் என் பக்தனாக விளங்குவாய். அந்த நொடியில் இருவரும் சிவபெருமானின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினள். அப்போது அந்த அகண்ட ஜோதி மெல்ல மெல்ல சிவலிங்கமாக மாறியது. அதுவே முதற்கண் ஜோதிலிங்கம். ஆரம்பமும் இல்லை, முடிவுமில்லை. ஒரே பரம்பொருள் சிவன். ஓம். அதனால்தான் சிவன் ஆதியுமில்லை, அந்தமுமில்லை. ஆனால் இந்த ஜோதிலிங்கம் ஒன்றேதானா? இந்த பூமியில் எப்படி 12 ஜோதிலிங்கங்கள் உருவானது? அவை ஒவ்வொன்றும் எந்த திருவிளையாடலைச் சொல்கிறது? அந்த புனித இடங்களில் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்தது? அடுத்த பகுதியில் 12 ஜோதிலிங்கங்களின் மகிமையை விரிவாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஓம் நம சிவாய.